இந்த பகுதியில் பூனை சற்று சும்மா இருந்துவிட்டு திடீரென்று முன்னங்கால் ஒன்றை கூட்டின் பக்கம் நீட்டியது. பறவை குஞ்சுகள் இருந்த கூட்டின் ஒரு முனையையும் தொட்டுவிட்டது. வானதி மறுபடியும் அலறினாள். இதற்குள் அந்த வாலிபன் நெருங்கிவிட்டான். 20ஆம் அத்தியாயம். பறவை குஞ்சுகள். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பகுதி 3. வானதி அந்த பக்கம் பார்த்தாள். சற்று முன் நதி வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்த வாலிபன்தான் கரையேறி ஓடி வந்து கொண்டிருந்தான் என்பதை அவள் அறிந்தாள். அதே சமயத்தில் எங்கிருந்தோ 2 பெரிய பறவைகள் வந்துவிட்டன. கூட்டைச் சுற்றி அவை கரா புராவென்று கத்திக்கொண்டு வட்டமிட்டன. அவை அக்குஞ்சுகளின் தாயும் தகப்பனுமாகவே இருக்க வேண்டும். குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காகவே அவை அவசரமாக வந்திருக்க வேண்டும் என்பதை வானதி உணர்ந்தாள். 2ம் நீள மூக்குகள் உள்ள பறவைகள். மரங்கொத்தி பறவைகள் என்பவை இவைதாம் போலும். ஒரு பறவை கூட்டைச் சுற்றி அதிகமாக வட்டமிட்டது. இன்னொன்று பூனையை நெருங்கி அதை மூக்கினால் கொத்தி தாக்கும் பாவனையுடன் சத்தமிட்டது. பூனையை அந்த பறவையினால் ஒன்றும் செய்துவிட முடியாது. பூனையின் வாயில் அகப்பட்டால் மறுகணம் அதன் வயிற்றுக்குள்ளேயே போய்விட வேண்டியதுதான். ஆயினும் தன் குஞ்சுகளை காப்பதற்காக அந்த பறவை அப்படி தீரத்துடன் போராடியது. தாயையும் தகப்பனையும் இளம்பிராயத்திலேயே இழந்துவிட்ட வானதிக்கு அந்த காட்சி மிக்க மனக்கசிவை உண்டாக்கியது. பூனை சற்று சும்மா இருந்துவிட்டு திடீரென்று முன்னங்கால் ஒன்றை கூட்டின் பக்கம் நீட்டியது. பறவை குஞ்சுகள் இருந்த கூட்டின் ஒரு முனையையும் தொட்டுவிட்டது. வானதி மறுபடியும் அலறினாள். இதற்குள் அந்த வாலிபன் நெருங்கிவிட்டான். அவனை அருகில் பார்ப்பதற்கு வானதிக்கு மிக்க கூச்சமாக இருந்தது. மறுமொழி சொல்ல வரவில்லை. பேசுவதற்கு நா எழவில்லை. சமிக்ஞையினால் பட்சியின் கூட்டை சுட்டி காட்டினாள். அதுவரையில் அந்த பெண்ணுக்குத்தான் ஏதோ அபாயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வானதி சுட்டிக்காட்டிய இடத்தை அண்ணாந்து பார்த்தான். மறுபடியும் வானதியை நோக்கி புன்னகை புரிந்தான். அவனுடைய பார்வையும் புன்னகையும் வானதியின் நெஞ்சத்தை நெகிழச் செய்து பறவை குஞ்சுகளின் நிலையை கூட மறந்துவிடச் செய்தன. ஆனால் வாலிபன் உடனே அங்கிருந்து விரைந்து ஓடி மரக்கிளையின் பறவைக்கூடு இருந்த இடத்துக்கு நேர்கீழே சென்று நின்றான். காட்டுப்பூனையை அதட்டினான். அது கீழே குனிந்து பார்த்து உருமியது. பொல்லாத பூனையாக இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே தரையிலிருந்து ஒரு கல்லை பொறுக்கி வேகமாக விட்டெறிந்தான். கல் பூனையின் மீது படாமல் அதன் அருகில் மரக்கிளையை தாக்கியது. பூனை உடனே தாவி வேறு கிளையில் பாய்ந்து அங்கிருந்து இன்னொரு அடர்ந்த மரத்துக்கு சென்று பின்னர் மறைந்து விட்டது. ஆனால் இதற்குள் வேறொரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பூனையின் ஒரு கால் பறவைக்கூட்டின் முனையை பற்றி இழுத்ததல்லவா? அதனால் சிறிது ஆடிப்போயிருந்த கூடு வாலிபனின் கல்லெறி மரக்கிளையில் தாக்கிய வேகத்தினால் அதிகமாக நிலை குலைந்து சிறிது சிறிதாக அந்த கூடு கிளையின் கப்பிலிருந்து நழுவியது. முழுதும் நழுவி விழுந்திருந்தால் காட்டுப்பூனை வாயிலிருந்து தப்பிய குஞ்சுகள் தரையில் விழுந்து மாண்டிருக்கும். நல்ல வேளையாக கூட்டின் ஒரு முனை கிளையை கவ்விக்கொண்டிருந்தது. கூடு அதில் இருந்த குஞ்சுகளுடன் கீழே தொங்கி ஊசலாடியது. குஞ்சுகளின் உயிர்களும் ஊசலாடின. மரங்கொத்தி பறவைகள் முன்னைவிட பீதியுடன் அலறிக்கொண்டு குஞ்சுகள் இருந்த கூட்டை சுற்றி சுற்றி வந்தன. காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தால் கூடு தரையில் விழுந்துவிடும். அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தால் குஞ்சுகள் பிழைப்பது துர்லபம்தான். அடுத்த பகுதியில் வானதி மனதில் எதையோ நினைத்துக் கொண்டாள். அவளை அறியாமல் உரத்த சத்தத்துடன் கலகலவென்று சிரித்தாள். அதை கேட்டுவிட்டு வாலிபன் வானதியை பார்த்து, பெண்ணே, ஏன் சிரிக்கிறாய்? நீ இவ்வளவு பலமாக சிரிக்கும்படியாக இப்போது என்ன நேர்ந்து விட்டது என்றான்.